தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். தாப்பனே, நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். தாப்பனை, ஞானம் உம்முடையது, வல்லமை உம்முடையது, வெளிச்சம் உம்முடையது. தாப்பனை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனை, இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, ஜெபிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை உண்டாகட்டும், உம்முடைய பலன் உண்டாகட்டும், ஆவியானவரின் உதவி உண்டாகட்டும். தாப்பனே, நீர் மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், நீரே ஒளி. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி பிதாவை மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் தெய்வீக சுகம் தேவையோ பிதாவை, நீர் அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும், வியாதிகளை ஒழிக்கட்டும். ஹாப்ரூன் மெனலாங்குரு பிடத்ரா. பிதாவே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லா விதமான மனச்சோர்வுகள், டிப்ரெஷன், மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அகன்று போவதாக. தாப்பனே, உம்முடைய நாமம் எங்கள் அடைக்கலம். உம்முடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் புகிறோம். தாப்பனே, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அரண். உம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும், எல்லா விதங்களிலும் பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பூரண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா வியாதிகள், எல்லா விதமான கொள்ளை நோய்கள், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனை, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்திற்கு நீர் துணையாய் நிற்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை நினைக்கிறவராக, எங்களை ஆசிர்வதிக்கிறவராக, எங்களை வழி நடத்துகிறவராக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனை, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம். எங்கள் தலைவர்கள், எங்கள் அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகட்டும். இந்த தேசத்தை சரியான பாதையில் நடத்த, நல்ல விதத்தில் ஆளுகை செய்ய உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனை, மற்ற தேசங்களோடு எப்படி இடைபடுவது, அவர்களை எப்படி கையாளுவது என்ற ஞானமும் வெளிச்சமும் உண்டாகட்டும். இந்த தேசத்தின் மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாப்பனே, நன்மையை போற்றுகிறவர்களாக, நன்மைக்கு நல்ல பலன் கொடுக்கிறவர்களாக, தீமையை தண்டிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும். தாப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய தேசத்தில் உம்முடைய நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படட்டும். எங்கள் தேசத்தில் நன்மை பாராட்டப்படட்டும், நன்மைக்கு பலன் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டும். தீமை தண்டிக்கப்படட்டும். தாப்பனே, தீமை தண்டிக்கப்படாமல் விடப்படக்கூடாது. தாப்பனே, நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒழுங்கு உண்டாகட்டும், நியாயம், நீதி, ஒழுங்கு உண்டாகட்டும். இந்த தேசத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும். இந்த எங்கள் சமுதாயத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும், ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும். ஹெப்ரூன் மெனலஹக்ரூன் என்ற எப்ரூன் மெனனா லங்குருந்தன
எப்ரூன் ஹெக்கனாலங்குருத்ரா எப்ரூன் அந்த்ரேரஷந்திரா. வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன் எங்களுக்கு சகாயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கே வரப்போகிற அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் மீதெல்லாம் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். சமாதானத்தோடு அந்த எலெக்ஷன்ஸ் நடத்தப்படட்டும். தாப்பனை நீங்கள் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்தின் அதிபர் தேர்தலுக்காகவும் அந்த மற்ற செனேட், காங்கிரஸ், கவர்னர் எலெக்ஷன்ஸுக்காகவும் வருகிறோம். தாப்பனை உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு பயந்து நல்ல திறமையுள்ள உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய நல்ல அதிபரையும் செனட்டர்ஸையும் காங்கிரஸ்மேனையும் கவர்னர்ஸையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை துன்மார்க்கமான மக்களை ஆளுகையிலிருந்து நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்கள் ஆளுகைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் சதிகளும் சூழ்ச்சிகளும் எல்லா விதமான திட்டங்களும் அவமாகி போவதாக. எப்ரூன் மெனஹக்ரேன் என்று பிதாவே உம்முடைய நல்ல கரம் அவர்கள் மீது இருக்கட்டும். தயவு உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். மகத்துவமான வெற்றி, மாபெரும் வெற்றி. யாரும் எதிர்த்து இது வெற்றி அல்ல என்று சொல்லக்கூடாத விதத்தில் மகிமையான வெற்றியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். அந்த நவம்பர் எலெக்ஷன்ஸ் தாப்பனை நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் நடத்தப்படட்டும். எல்லா விதமான மோசடிகள், ஏமாற்று வேலைகளை நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே உம்முடைய மாபெரும் உதவிக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். செழிப்பு உண்டாகட்டும். தாப்பனை இஸ்ரவேல் தேசம் இன்னும் பலமடையட்டும். இன்னும் பெருகட்டும். ஸ்திரப்படுத்தப்படட்டும். தாப்பனை இஸ்ரவேல் தேசத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும். எக்காரணத்தை கொண்டும் தாப்பனை எதிராளிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒற்றுமையாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஜனத்தின் கண்களை திறந்தருளும். எப்ரூன் அமெனாந்த்ரா ரஷந்துனோ எப்ரூங்கரமெனலத்ரா. பிதாவே உம்முடைய மாபெரும் உதவிக்காய் ஸ்தோத்திரம். பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மீது உம்முடைய நல்ல கரம் இருக்கட்டும். அவருக்கு தயவு உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். அந்த தேசத்தை சரியான விதத்தில் நடத்த ஞானம் உண்டாகட்டும். எதிரிகளை மேற்கொள்ள ஞானம் உண்டாகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய பலத்த கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சத்துருக்களை அவர்கள் கண்கள் முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலை போகட்டும். பிதாவே உம்முடைய பலத்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். மாபெரும் வெற்றிகளுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை இஸ்ரவேலை நீர் பரிபூர்ண பாதுகாப்பிற்குள் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை இஸ்ரவேல் மக்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான டெரரிஸ்ட் அட்டாக்ஸில் இருந்தும் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துக்கு உலக தேசங்களின் மத்தியில் தயவு உண்டாகட்டும். தாப்பனை இஸ்ரவேலுக்கு நீர் சப்போர்ட்டை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான ஆதரவை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே உம்மால் எல்லாம் கூடும். உமக்கு கடினமானது என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. தாப்பனை உம்முடைய ஜனத்திற்கு நீர் ஆதரவை எழுப்புகிறபடியா, உலகமெங்கும் எழுப்புகிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நாம் இந்த டீச்சிங் வாட்ச்மேன் ப்ரேயர் டீச்சிங். ஜெபிப்பது முக்கியமான காரியங்களுக்காக, தேவ ராஜ்யத்தில் பிரதானமான காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரமாக இந்த சீசனில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, நம் தேசத்துக்காக ஜெபிங்க. இந்திய மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா.
இந்த அமெரிக்க தேர்தலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க, மறந்துடாதீங்க. ரைட், நாம் அந்த தேசத்தில் இல்லாட்டினாலும் தேவ ராஜ்யத்தின் காரியங்களில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக, முக்கியமான காரியமாக இருக்கிறது. தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் இந்த அமெரிக்க தேர்தலுக்காக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது. அதே போல் இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் அவருடைய வெற்றிக்காகவும் சமாதானத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த தேசங்களில் மகத்துவமான கிரியை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம். போன மெசேஜில் நாம் இயேசுவின் நாமத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். பழைய ஏற்பாட்டின் ஜெப முறைக்கும் புதிய ஏற்பாட்டின் ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் போன வாரம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் தேவ மக்கள் உடன்படிக்கையின் அடிப்படையில், வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் எப்படி ஜெபித்தார்கள், கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை எப்படி அங்கீகரித்து அவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை குறித்து பார்த்தோம். இங்கே புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவிடத்தில் உடன்படிக்கை மட்டும் அல்ல, வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, இயேசுவுடைய நாமத்தையும் சேர்த்து நாம் கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறோம். கர்த்தர் அதன் நிமித்தம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நம் நல்ல ஆழமாக பார்க்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுத்து வருகிறார். போன மெசேஜில் அதிகமான காரியங்களை சொன்னார். இந்த மெசேஜில் இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். நல்லா நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், கேட்குறவங்க நல்லா கவனமாக கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. இந்த இயேசுடைய நாமத்தை நீங்கள் நல்லா விளங்கிக்கிட்டிங்கன்னா, அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலத்த நன்மைகள் உண்டாகும். நீங்களும் கர்த்தருடைய கரத்தில் ஒரு பலத்த பாத்திரமாக, கர்த்தர் தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ளவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசுவுடைய பாடு மற்றும் மரணத்தின் போது சீஷர்களுக்கு உண்டாகிற துக்கத்தை குறித்து கர்த்தர் இங்கே பேசுகிறார். கர்த்தருடைய சத்துருக்கள், பிசாசு, இவங்கெல்லாம் சந்தோஷப்படுற நேரத்தில் இந்த மக்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள் துக்கப்படுறாங்க இல்லையா? ஆனால் அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். தன்னுடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தம் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் என்பதை இங்கேயே கர்த்தர் முன்னமாகவே அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக பேசுகிறார், விசுவாசத்தோடு பேசுகிறார், உறுதியோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளில் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு நித்திய மீட்பை பிதாவிடத்திலிருந்து பெற்றதுக்கு அப்புறம் அந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் இயேசு பூமியில் இருக்கும்போது ஏதாவது வேணும்னா ஏசப்பாட்ட கேட்குறாங்க. அப்படியே பழகிட்டாங்க. இப்போ ஏசப்பா பரலோகத்துக்கு போகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இப்போ நான் உங்ககிட்ட இல்லை, உங்கள் கூட இல்லை, ஃபிசிக்கலாக அந்த சரீரத்தில் இல்லை. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக எதையும் கேட்க மாட்டீங்க இனிமே. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு இங்கே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எப்படி ஏசப்பாட்டை அப்படி நல்லா அப்ரோச் பண்ணி வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கிட்டாங்களோ அவர் பூமியில் இருக்கும்போது, இப்போ சொல்கிறார் அவங்களுக்கு ஆறுதலாக, பிதாட்ட நீங்கள் என் நாமத்தினால கேளுங்க. என் நாமத்தினால் நீங்கள் கேட்கும்போது நான் எப்படி உங்களுக்கு கொடுத்தேனோ அதே போல் பிதாவும் நீங்கள் என் நாமத்தினால் கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுப்பார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நான் இல்லைன்னு கவலைப்படாத, நான் உன் கூட சரீரத்தில் இல்லைன்னு கவலைப்படாத. பிதாவை நோக்கிப்பார். பிதாவை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய நாமத்தினால் அவரை நோக்கிப்பார். என்னுடைய நாமத்தினால் ஜெபி. அப்படி செய்யும்போது நான் உனக்கு எப்படி நன்மையை செஞ்சனோ பிதா அதே விதமாக நீ கேட்டுக்கொள்வதை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, பூமியில் இருக்கும்போதும், ஏசப்பா பூமியில் இருக்கும்போதும் பிதா இயேசுவின் மூலமாக அவங்களுக்கு நன்மை செய்தார். ஏன்னா இயேசு செய்த கிரியைகள் எல்லாம் பிதா தான் செய்கிறார் இல்லையா? இயேசு மூலமாக செய்கிறார். ஏசப்பாவே சொல்கிறார் இல்லையா? இப்போ அதே பிதா இவங்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் ஏசப்பா மூலமாக இல்லாமல் இயேசுவின் நாமத்தின் மூலமாக செய்கிறார். ஏசப்பா பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் மூலமாக டைரெக்டாக அவங்களுக்கு உதவி செய்கிறார், அற்புதம் செய்கிறார். இப்போ ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஏசப்பாவுக்கு பதிலாக அவருடைய நாமம் இங்கே இருக்கிறது. அவருடைய நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ பிதா அந்த இயேசுவின் நாமத்தின் மூலமாக அவர்களுக்கு நன்மை செய்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் இயேசுவை விசுவாசித்திருக்கிற நமக்கும் பிதா இயேசுவின் நாமத்தின் மூலமாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இரக்கங்களையும் கட்டவிழ்த்து விடுகிறார். ஜெபத்திற்கு பதிலாக நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். 24ஆம் வசனத்தை கவனிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கவனிங்க, கர்த்தருக்கு நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசை. ஏசப்பா இங்கே என்ன ஏதாவது பல காரணங்களை சொல்லியிருக்கலாம், பல விஷயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் வேணும்னு குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. கர்த்தர் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ரைட். நமக்கு குறைவு இருக்கும்போது, நமக்கு வேதனை இருக்கும்போது, நமக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த சந்தோஷம் நிறைவு இல்லை இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும்போது அவர் நம்முடைய அந்த குறையை போக்கி நமக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். ரைட். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் ஆமாம் படைச்சாரு, எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம பொழப்பெல்லாம் அவருக்கு எங்கே தெரிய போகுது, இல்லை நம்ம கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும், நம்ம காரியங்களை குறித்து அவருக்கெல்லாம் அக்கறை இல்லை, அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. பாருங்கள், ஏசப்பா அருமையாக சொல்கிறார், உன் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். ஏசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் சொல்கிறாரு, அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும். நீங்கள் ஆம்பிளிஃபைட் பைபிளில் படிச்சிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுக்குறாங்க. அதில் எப்படி போட்டிருப்பாங்க பாருங்கள், that they may have and enjoy life and have it in abundance to the full till it overflows. ஹல்லேலூயா. இன்னொரு பைபிளில் ரிச் சாட்டிஸ்ஃபையிங் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதாவது தேவனிடத்திலிருந்து வர அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புரியுதா? ஹல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். அவர் கேட்டு போகட்டும் அப்படின்னு யோசிக்கிற தேவன் இல்லை. உங்களுடைய சந்தோஷத்தை குறித்தும் அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் என் பிள்ளைய சந்தோஷமாக இருக்கணும். என்கிட்ட ஜெபி, என்கிட்ட வா, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட வா. உனக்கு எது தேவைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட வா. இயேசுவின் நாமத்தில் கேளு, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். உன் சந்தோஷம் நிறைவடையும்படிக்கு நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கும்போது நாம் சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி இந்த நாமத்தை குறித்த இந்த நாமம் வேதத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதோடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா அதை வழங்கிக்கிட்டால் தான் இயேசுடைய நாமத்துடைய முக்கியத்துவம் அது நமக்கு
எந்த விதத்தில் பயன்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவதாக யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். யாத்ராகமம் 6. இங்கே பிதாவானவர் மோசே கூட பேசுகிறார். அப்படி பேசும்போது ஒரு முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஒரே கர்த்தர் தானே, அப்புறம் என்ன அந்த விதத்தில் தரிசனமானேன், இந்த விதத்தில் தரிசனமானேன், இந்த விதத்தில் நான் அறியப்படலை அப்படின்னு ஏன் கர்த்தர் சொல்கிறாரு? ரைட், இதெல்லாம் யோசிக்கணும். கர்த்தருடைய நாமம் பார்த்திங்கன்னா அவரை குறித்த வெளிச்சத்தை கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுகிறார். முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து அங்கே கடைசி 50வது அதிகாரம் முடிவு வரைக்கும் கர்த்தர் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக அங்கே வெளிப்படுத்துகிறார். ரைட், அது மட்டுமல்ல, தன்னுடைய சர்வ வல்லமையை தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்துகிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நாமம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கர்த்தரை குறித்த ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த வெளிச்சம் ஏன் கொடுக்கப்படுகிறதுனா, அந்த வெளிச்சம் நம் வாழ்வில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் சும்மா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அவரை குறித்து ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதுக்காக அந்த நாமம் வெளிப்படுத்தப்படுறது கிடையாது. அல்லேலூயா. தன்னை குறித்த ஒரு வெளிச்சத்தை அந்த நாமத்தின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில், அந்த நாமத்தின் அடிப்படையில் அவங்க என்னை நோக்கி பார்க்கணும், நான் அவங்களுக்கு அந்த நாமத்தின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யணும் என்பதற்காக தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். இதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசப்பா ஏன் தன்னுடைய நாமத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அந்த நாமத்தில் என்ன இருக்குது, அந்த நாமத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார், அந்த நாமத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இது சும்மா ஏதோ நான் ஏசப்பா சொன்னார் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. ரைட், பழைய ஆதி காலத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த நாமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். அந்த நாமத்தில் இருக்கிற வெளிப்பாடு தன்னுடைய மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவங்க என்னோடு கூட ஒத்துழைக்க வேண்டும், என்னோட அக்ரி பண்ணணும், ஒருமனப்படணும். ரைட், ஒருமனப்பட்டு என்னை விசுவாசித்து அந்த நாமத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரைட், அந்த உதாரணத்தோடு பார்த்தோம்னா இது இன்னும் நல்லா வழங்கும் நம்மளுக்கு. அல்லேலூயா. ஆதியாகமம், ஏன்னா கர்த்தர் அங்கே தான் தன்னை எல்ஷடாய் தேவனாக வெளிப்படுத்தினார் என்று பார்க்குறோம் இல்லையா. இங்கே 17ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கவனிங்க, கர்த்தருடைய நாமம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தம், இது மூன்றும் இணைந்து செயல்படும். எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தங்கள். ரைட், இதெல்லாம் சேர்ந்து செயல்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் முதலாவதாக தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த நாமத்தின் மூலமாக தன்னை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ளவர், என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு கூடாத காரியம்னு எதுவும் கிடையாது, எனக்கு கஷ்டமானதுன்னு எதுவும் கிடையாது, நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா.
அப்படின்றத இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த நாமத்தின் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து அவர் கொடுக்க போகிற வாக்கு தத்தங்கள்லாம் இந்த நாமத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் முதல்ல என்ன சொல்கிறாரு? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்றாரு. இதை செய்யணும்னா கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு இப்போ 89 வயசு. இந்த கர்த்தர் இப்போ பேசுகிற அந்த சமயத்தில் இந்த மனுஷனை மிகவும் திரளாய் பெருக பண்ணணும்னா எப்படி? ஈசாக்கு மூலமாக இந்த காரியங்கள் நடக்க போகிறது கிடையாது. சாராளுக்கு இனிமேல் பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை மூலமாக கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அது கர்த்தர் சர்வ வல்லவராக இருந்தால் மட்டுமே அது முடியும். அடுத்து கவனிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். மறுபடியும் கவனிங்க, இந்த வாக்குத்தத்தமும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற அந்த நாமத்தின் அடிப்படையில் தான் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் சர்வ வல்லவராக இருந்தால் மட்டுமே இது உண்மையாக மாற முடியும். ஒத்த பிள்ளை இல்லாதவனை எப்படி கர்த்தர் திரளான ஜாதிகளை மாற்றுறது? அவர் சர்வ வல்லவராக இருந்தால் மட்டுமே இது முடியும். அதனால தான் அந்த நாமத்தின் வெளிச்சம் முக்கியம் பாருங்கள். அந்த நாமத்தின் மூலமாகத்தான் இந்த வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் அனுபவமாக உண்மையாக மாறும். அந்த நாமமும் அந்த வாக்கு தத்தங்களும் இணைந்து செயல்படும். அந்த நாமம், அந்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தம், இவைகள் இணைந்து செயல்படுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. தேவ வாக்கு தத்தம் கர்த்தருடைய நாமத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறுகிறது. இங்கே ஆபிரகாமுக்கும் அப்படி தான். அப்போ இங்கே கவனிங்க, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இந்த ஆபிரகாம்ன்ற அந்த ஹாம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஹா ரைட், அது தேவனுடைய நாமம் பாரு, ஹஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாமுடைய நாமத்தோடு இணைக்கிறார் கர்த்தர். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? ஆபிரகாமா இருக்கிற நீ என்னுடைய வல்லமையின் மூலமாக நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக மாறுவாய். அதுதான் ஆபிரகாமுடைய பேருக்கு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் அப்படி செய்கிறார். ரைட், அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் ஆபிரகாம்னா அந்த ஏன் தன்னுடைய நாமத்தை அந்த ஆபிரகாம்ன்ற அந்த பேரில் வச்சிருக்கிறார். ரைட், ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, என்னுடைய சர்வ வல்லமையின் மூலமாக, என்னுடைய உதவியின் மூலமாக ஒத்தாளாக இருக்கிற நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக மாறுவாய். ஹல்லேலூயா. மறுபடியும் கவனிங்க, அந்த நாமம் தான் அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றுகிறது. புரியுதா? தேவ உதவி அவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கே கையை வச்சுக்கோங்க. சங்கீதமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை கொஞ்சம் வாசிப்போம். சங்கீதம் 124 எடுங்க. சங்கீதம் 124 இங்கே போனீங்கன்னா கடைசி வசனத்தை பாருங்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே தான் அந்த சகாயம், அந்த வல்லமை, அந்த பலன் இருக்குது. அந்த சகாயத்தின் மூலமாக, அந்த பலத்தின் மூலமாகத்தான் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் போகலாம். ஆதியாகமம் 17 தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 17. அப்போ கவனிங்க, 6ஆம் வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ரைட், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன்
உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். மறுபடியும் கவனிங்க, இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா கர்த்தர் சர்வ வல்லவராக இருந்தால் மட்டுமே முடியும். இல்லைன்னா இந்த வாக்கு தத்தங்கள் கட்டுக்கதையாக மாறிடும். ரைட்? ஏமாத்து வேலையாக ஏதோ சும்மா பேருக்கு சொல்கிற மாதிரி மனக்கோட்டையாக மாறிடும் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் எந்த மனுஷனாலையும் சரி, சக்கரவர்த்தினாலையும், எந்த அரசாங்கத்தினாலையும் நிறைவேற்ற முடியாத காரியங்கள், எந்த தனி மனிதனாலையும் நிறைவேற்ற முடியாத காரியங்கள். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், இதை ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த வாக்கு தத்தங்களுக்கு பலனை கொடுப்பது எது? கர்த்தருடைய நாமம். சர்வ வல்லவர் என்ற அந்த கர்த்தருடைய நாமம்தான் அந்த வாக்கு தத்தங்களுக்கு பலனை கொடுக்கிறது. புரியுதா? இந்த வாக்கு தத்தம் நிறைவேற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பது சர்வ வல்லவர் என்ற கர்த்தருடைய அந்த நாமம்தான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வ வல்லவர் என்ற நாமத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் என்னை வெளிப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கவனிப்போமா? ஆதியாகமம் 35 போங்க. ஆதியாகமம் 35 கவனிங்க. இங்கே ஒரு அற்புதமான வெளிப்பாடு இருக்குது, அதையும் பார்த்துருவோம் சேர்த்து. 35:11 பின்னும் தேவன் அவனை நோக்கி, அதாவது யாக்கோபை நோக்கி, இல்லை 10 வாசிப்போம், 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யாக்கோபு பதன் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு. இந்த பேர் யாக்கோபுன்றதை கவனிங்க. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கவனிங்க, மறுபடியும் பாருங்கள், இந்த 2 என்கவுண்டர்லேயும் ஒரு காரியம் நடக்கிறத பார்க்கலாம். தேவன் தன்னை சர்வ வல்லவராக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார், யாக்கோபுக்கும் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு அவங்களை குறித்த ஒரு வெளிப்பாடாக அவங்களுக்கு கொடுக்குறார். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் கனவுலையும் யோசித்து பார்த்துருக்க மாட்டான், நான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக இருப்பேன் அப்படின்னு. ஒத்த பிள்ளைக்கு தாப்பனாக முடியாமல் இருந்தாலும் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக இருப்பேன்னு கனவுல கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டார். நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னு அவர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். சின்ன வயசுலேருந்து யாக்கோபுக்கு யாக்கோபு யாக்கோபு எத்தேன் 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 ஏமாத்துக்காரன் இப்படியே சொல்லியே பழக்கியாச்சு. இங்கே கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். பிரின்ஸ் வித் காட். பிரின்ஸ் அப்படின்னாலே பரவாயில்ல, ஆனால் இது எப்படி பிரின்ஸ் வித் காட். ஹல்லேலூயா. யாக்கோபோட இஸ்ரவேல் பேருக்கு தான் அர்த்தம். யோசித்து பாருங்களேன். பாருங்கள், நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியணும், நான் எதுக்கு இருக்கிறேன், நான் யார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும், நான் தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடி அவரை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் யாருன்ற வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதா? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு விளங்கணும்னா தேவன் யாருன்னு உங்களுக்கு விளங்கணும். அவர் யாருன்னு விளங்குச்சுன்னா அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். கர்த்தர் சர்வ வல்லவர்ன்ற வெளிச்சம் ஆபிரகாமுக்கு உண்டானதுக்கு அப்புறம்தான் நான் அநேக ஜாதிகளின் தகப்பன்ற வெளிச்சம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ தான் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறினான். இல்லைன்னா எனக்கு நீ ஒத்த பிள்ளை கொடுக்கல, எனக்கு வாரிசே இல்லை, என் வேலைக்காரன் எனக்கு வாரிசாக போகிறேன், நான் சும்மா சாக போகிறேன், அப்படி தான் தன்னை குறித்து யோசித்து கொண்டு இருந்தான்.
ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு கர்த்தரை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் என்ற வெளிச்சம் அவனுக்கு உண்டானது, அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே யாக்கோபு காலம்பூரா நான் ஏமாத்துக்காரன் அப்படின்னே தன்னை குறித்து நினச்சிட்டு இருந்தான். அப்படி தான் வாழ்ந்தான் ரைட். அண்ணனை ஏமாற்றி அப்பனை ஏமாற்றி ரைட். ஆனால் இங்கே தேவனோடு கூட இருக்கிற ஒரு பிரபு, பிரின்ஸ் வித் காட் அப்படின்ற ஒரு வெளிச்சம். யோசித்து பாருங்களேன், அவனை குறித்த ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்குறார். யாக்கோபு கனவுலையும் தன்னை குறித்து அவ்வளோ பெருசாலாம் யோசிச்சிருக்க மாட்டான், யோசித்தது கிடையாது. நீங்கள் போய் படித்து பாருங்கள், யாக்கோபுடைய வார்த்தைகளெல்லாம் கவனிங்க. அவன் தன்னை தேவனோடு கூட இருக்கிற ஒரு பிரபு அப்படின்னு அவன் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஆனால் தேவனை அவனுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்குறார். ஏன் அவனுக்கு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு கர்த்தர் தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். புரியுதா? யோசிச்சு பாருங்கள். அடுத்த வசனத்தை கவனி. நான் ஆபிரகாமுக்கும் 11 பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பல்கி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், எத்தனை தேசங்கள் குடியிருக்கிற இந்த தேசத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் யாரால் முடியும்? ஒரே ஒருத்தரால் தான், சர்வ வல்லவரால் மட்டுமே முடியும். மறுபடியும் கவனிங்க, அந்த நாமம்தான் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பலனை கொடுக்கிறது. அந்த நாமத்தின் மூலமாகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறுகிறது. புரியுதா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களும் நம் வாழ்வில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக, இயேசுவின் நாமத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா சொன்னார்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். ஏன்? அவர் நாமத்தின் மூலமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கைக்குள் நுழையும், கொண்டு வரப்படும், செயல்படுத்தப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்த்து முடிப்போம். டைம் இருக்கான்னு பார்ப்போம், ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. பார்த்துருவோம். யாத்ராமம் கவனிங்க. 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர், நான் யெகோவா தேவனாக நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு தான் தன்னை யெகோவா தேவனாக வெளிப்படுத்துகிறார். அந்த யெகோவா தேவனுடைய முதல் வெளிச்சத்தை அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இஸ்ரவேல் மக்களுக்கு இங்கே தன்னை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார். மாறான்ற இடத்துக்கு வராங்க. கசப்பான தண்ணீர் அங்கே இருக்குது, மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தண்ணீர் அங்கே இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த தண்ணீரை குணமாக்கி ஜீவனை கொடுக்கக்கூடிய மதுரமான ஒரு தண்ணீராக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த தண்ணீரை குணமாக்குறார். இன்னொரு கிணறை தோண்டி அவங்களுக்கு இன்னொரு ஊற்றை உண்டாக்கி அவங்களுக்கு கொடுக்கல. இருந்த தண்ணியை, கெட்டுப்போன அந்த தண்ணியை குணமாக்கி கசப்பானதை மதுரமானதாக மாற்றுறார். மரணத்தை உண்டாக்கக்கூடியதை ஜீவனை கொடுக்கக்கூடியதாக மாற்றுறார். ஹல்லேலூயா. மாற்றிட்டு தன்னை குறித்து ஒரு வெளிச்சத்தை அங்கே கொடுக்குறார். நீ அங்கே கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், நானே யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ யெகோவா ராஃபான்னு தன்னை குறித்து வெளிப்படுத்தினதுக்கப்புறம் தன்னுடைய நாமத்தின் மூலமாக அவர்களை குணமாக்குகிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இனிமே தான், இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வியாதின்னு ஒன்று வந்துட்டால் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய விசுவாசமும் நம்பிக்கையும் அவங்களுக்கு உண்டாகுது. ஏன்னா
யெகோவா ராஃபா என்னை குணமாக்குவார். பாருங்கள், இங்கே கர்த்தர் அவங்கள குணமாக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அந்த நன்மையை எப்படி அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரார்? தன்னுடைய நாமத்தின் மூலமாக, தன்னுடைய யெகோவா ராஃபான்ற அந்த நாமத்தின் மூலமாக தன்னுடைய தெய்வீக சுகத்தை அந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறார். அதே விதமாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய நன்மைகள், அவருடைய தெய்வீக சுகம், அவருடைய பலன், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள் கடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதான் நாமம் கொடுக்கப்பட்டதுன்னு நோக்கம். எதுக்கு ஏசப்பா நாமத்தை கொடுக்குற? சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உதவி நம் வாழ்க்கைக்குள் கடத்தப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மெசேஜை நல்லா ஒரு ஜெபத்தோடு தியானிங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. ஹல்லேலூயா, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.